அதிகாரம். இன்றைய காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 87. இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்ற வேள்வியினுடைய பயன் இவ்வளவுதான் என்ற அளவினை உடையதில்லை. அது விருந்தினரின் தகுதி அளவினையே அளவாக கொண்டதாகும் என்கிறார். அதாவது உழையார் சோம்பேறிகளுக்கும் வெட்டியாக திரிவார்க்கும் தரும் உணவு விருந்தாகாது. போலி துறவியார்க்கும் ஏமாற்றும் வஞ்சக வேடத்தவர்க்கும் புண்ணியம் கிடைக்கும் என்னும் பொய் மயக்கத்தால் தரும் உணவு விருந்தாகாது. அவை பசிக்கு உணவு என்னும் அளவிலே பெற்றவர். அதுதான் அவருக்கு கிடைத்த நல்லதே ஒழிய, உண்மையாகவே இந்த பொய்யர்களுக்கும் உழைக்காமல் திரிபவர்களுக்கும் போலி சாமியார்களாக திருவோடி எடுத்து வருபவர்களுக்கும் இப்படி ஏமாற்றி பிழைக்கும் மனிதர்களுக்கு நாம் உணவு கொடுத்தால் அது விருந்தோம்பல் அல்ல. அதாவது படைத்தவர் நலமாக அமையும் விருந்து வள்ளுவர் கூறிய துறவியர், தொண்டர், பேரறிவாளர், முனிவர் முதலியோருக்கு செய்யும் விருந்தே ஆகும். விருந்தோம்பலில் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது விருந்தோம்பல் நாம் எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம் என்பது விருந்தோம்பல் அல்ல. அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் கொடுக்கும் நல்ல உண்மையான ஏழைகளுக்கும் துறவிகளுக்கும், ஏழைகளுக்கும் உண்மையான துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் இப்படி கொடுப்பது தான் அவர்களுக்கு படைப்பவனுக்கு நலம் பயக்கும் என்கிறார். அதைத்தான் அளவு அதை சொல்கிறாரு. இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன் அதுதான் அவர் கிடைக்கும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஒருத்தன் வெளியில் நின்றுக்கிட்டு சும்மானால வேஷம் போடுவான், அவனுக்கு விருந்து கொடுக்கறது விருந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்யுங்க, அதாவது என்னங்க, அவரை நான் ஒவ்வொரு குறளையுமே படித்து விட்டு அவருக்கு வியப்படுகிறேங்க நான் உண்மையிலேயே. அதனால தாங்க எல்லார் மொழிகளையும் பேசப்படுகிறது அவருடைய புகழ். தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு உண்மையான அந்தஸ்தே திருவள்ளுவரால் தான். அதில் நீங்கள் மறக்க முடியாத திருக்குறளை இப்படி எழுதியவுடன் உலகமெங்கும் அது ஆங்கிலத்தில் போப்பு என்பவர் ஆங்கிலத்தில் எழுதியவுடன் உலகமெங்கும் பரவிவிட்டது. அதனால்தான் அது இப்படி நிலைத்து நிற்கிறது. ஒவ்வொருக்கு விருந்தோம்பல் இன்னும் பாருங்கள், விருந்தோம்பல் இது ஒரு குறள் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 9 குறள் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க விருந்தோம்பல். தயவுசெய்து மாணவ செல்வங்கள் எல்லா குறளையுமே படிங்க. முதல்ல கல்வி படியுங்கள், அதுக்கடுத்து ஆழ்வினை உடைமை படியுங்கள், அதற்கப்புறம் பல எல்லா குறளையுமே ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு குறள். நீங்கள் அலைபேசியை ஒதுக்கிவிட்டு நீங்கள் தங்களால் ஒரு குறளையும் பொழிப்புறவையும் படிங்கள். நான் மனப்பாடம் கூட செய்ய சொல்லலாம். நீங்கள் ஒரு குறளை படியுங்கள், அந்த பொருளை படியுங்கள், உங்களை அறியாமலே உங்களுக்கு அது பொருள் விளங்கிவிடும். அந்த இதை நீங்கள் குறளை படித்த உடனே பொருள் விளங்கிவிடும். அது செய்யுங்க. அடுத்து இன்றைய நூல் இந்நாள் நமது பொன்னாள். சின்ன செய்திகள் தான் பெரிய உண்மைகள். என்னுடைய இனிய நண்பரும் அவருடைய வாசகருமாகிய நான் அவருக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டவன்.
முதலில் வாழ்வின் வெற்றிப்படிகள் என்ற ஒரு நூலை எழுதினேன். அதற்கு அணிந்துரை கொடுத்தார். அவருடைய அணிந்துரை நான் எழுதியதை விட அற்புதமாக இருந்தது. அதனால்தான் அந்த புத்தகம் முதலில் போடுறோமே 200 போடுவோம் என்று 200 அச்சிட்டேன். 190 புத்தகங்கள் அன்று விற்பனை ஆகின. காலேஜ் ஹவுஸ், நியூ காலேஜ் ஹவுஸ் இருக்குல்ல, மதுரை டவுன் ஹால் ரோடிலே நியூ காலேஜ் ஹவுஸில் எதிராப்பில் ஒரு மண்டபத்தில் போட்டேன். முதலில் இரவு உணவு எல்லாரும் அழைத்து சென்றேன். அது 190 புத்தகங்கள் விற்றன. ரொம்ப குறைச்ச பக்கங்கள் தான், கட்டுரை. அது காரணம் என்னவென்றால் அவருடைய அணிந்துரை தான். அணிந்துரையை நானே படிச்சுட்டே அசந்துட்டேனே, அவ்வளோ அற்புதமாக அணிந்துரை கொடுத்துருந்தார் இவர். இதில் இந்த இந்நாள் நமது பொன்னாள் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 80 110 சிறு கதைகளாக சொல்லியிருப்பார், சின்னஞ்சிறு விஷயங்களாக சொல்லியிருப்பார். அதில் ஒவ்வொன்றிலையுமே அவர் என்ன சொல்லுவார்னா, இந்நாள் நமது பொன்னாள், இந்நாள் நமது பொன்னாள் அப்படி கடைசியில் முடிப்பார். ஆனால் உண்மையிலேயே இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவருங்க. ஆனால் எந்த வேலைக்கும் போகவில்லைங்க. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரையில் சென்னையிலே வேளச்சேரியிலே இவர் சொந்த வீடு கட்டி அங்கே இருக்கார். இவருடைய உழைப்பினாலே, இந்த புத்தகம் எழுதக்கூடிய உழைப்பிலே முன்னேறியவர். சினிமாவுக்கும் ஒரு சில படங்களுக்கு பாட்டு எழுதியுள்ளார். ஆனால் இவருடைய கவிதையை படித்துவிட்டு நான் ரொம்ப முதல்ல ஒரு கவிதையை படித்தேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு முன்னால் நாகனாகுளம் நூலகம் இருந்தது. அதில் நான் புத்தகங்களை எடுப்பேன். அதில் புரவலராகவும் இருக்கிறேன். அதில் புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது தான் முதலில் அவருடைய கவிதையை படித்து விட்டு அப்படியே சாப்பிட வீட்டில் கூப்பிட்றாங்க ஒன்றைக்கு. இல்லை இன்னொரு அரை மணி நேரம் ஆகட்டும், அதை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். தொலைபேசி தான் அப்போ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவருக்கு தொடர்பு கொண்டேன். அப்போ தொடர்பு கொண்ட பொழுது அவர் இந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணார். அதில் இருந்து நாங்கள் 2 நண்பர்களானோம். இன்று வரை நண்பர்களாக இருக்கோம். இப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 புத்தகங்கள் வெளியிட்டார். 4 புத்தகங்களுக்கும் என்னை அழைத்திருந்தார், சென்றேன். ஆனால் அவர் மறக்க முடியாத மனிதருங்க. தன்னலமற்ற மனிதர். மொத்தமாகவே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவரும் ஒரு சிறந்த உதாரணமுங்க. நல்ல மனிதருங்க. அன்றைக்கி என உறவினரும் சரி, அவர் எழுத்தாளரும் சரி, ஏன்னா நக்கீரன் கோபால், அதாவது என்னுடைய உறவு தான். ஆனால் உறவை விட அவர் எழுத்தாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால் நான் எழுத்தாளர் என்ற முறையில் தான் எனக்கு பழக்கம். அவர் அப்பாவும் அவர் மைத்துனர் என்னுடைய வேலை பார்த்தார். அதனால் எனக்கு அவர் பழக்கம் ஏற்படும். மைத்துனரும் வேலை பார்க்கையில் நாங்கள் அவங்க அப்பா நக்கீரன் அவருடைய மரியாதைக்குரிய நக்கீரன் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் மைத்துனரை மருமகனை தேடி வந்தார்கள். நாங்கள் இருவர் எப்போதும் டீ சாப்பிட போவோம், எல்லோரும் ஒன்றா போனோம். போயிட்டுருக்கையில் தான் என் ஊரை கேட்டார். ஐயோ நீங்கள் ரொம்ப எனக்கு சொந்தம்னு அவங்க அப்பா சொன்னார். அப்போ தான் நான் சொந்தம்னு நக்கீரன் கோபால் சொந்தம் என்பது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இவரும் சொல்லியிருக்காரு, அவர் மச்சினன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸாக தெரியாது. ஆனால் அவர் சொன்ன பிறகு தான், நக்கீரனுடைய அப்பா அவர்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு உண்மை புலப்பட்டது. ஆனால் அதனால் எனக்கு பழக்கம் இல்லை. நான் எழுதிய புத்தகம் பாசப்பறவைகள் அவரிடம் கொடுத்தேன். அப்போது ஒருத்தர் எழுத்தாளர் என்ற இதான் எனக்கு பழக்கம் அவர். ஆனால் நல்ல மனிதருங்க. ஆனால் அவர் போன இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த காட்டுக்கு போய் வீரப்பனை காப்பாற்றினார்ல, எனக்கு தற்செயலாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்த பார்த்தோம் நானே பயந்துட்டேன். இதில் எப்படியா இவரை கண்ணை கட்டி கூட்டி போனாங்கன்னு சொல்லி. ரைட்டு. ஏன்னா இனிமேல் நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். இன்று இந்த நாள் நமது பொன்னாள் என்ற கவிஞர் தியாரி எழுதிய புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிக்காமல் இருக்காதீர்கள். நீங்கள் படித்த உடனே அவரை விட என்னைத்தான் பாராட்டுவீர்கள். காரணம், இதை நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மனிதருங்க, அருமையான மனிதர். எழுத்து வடிவில் தமிழுக்கு அப்படியே தமிழை கரைச்சிருக்காரு.
தமிழை இவ்வளவு ஆங்கில எழுத்தாளர், ஆங்கில எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர், எந்த வேலைக்கும் போகாமல் எழுத்துத் துறையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். நல்ல மனிதர். தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.